ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்ட்டான யம்மியான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் போல் இருக்குங்க. ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் செய்ய போகிறோம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். மைதா இல்லாமல் செய்ய போகிறோம். ரவை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆன்கிறதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். அப்போ தான் அப்டேட்டாக இருப்பீங்க. இப்போ அந்த ரெசிபி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்காங்க. பவுலில் ஃபஸ்ட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். திரும்பவும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிட்டேன். 1 கப் ரவைக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பால். 1 கப் ரவைக்கு அரை கப் பால், அரை கப் தயிர், 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தயிர் இதெல்லாமே நல்லா கலந்து இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சி வரட்டும். இதில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில், குட்டி ஸ்பூனில் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். இது சேர்க்குறங்காட்டி ஒரு நுரை மாதிரி வரும். அந்த பேக்கிங் சோடாவோட தன்மை இருக்கங்காட்டி அதில் நல்லா இதில் ஒரு சேர கலக்கிக்கோங்க. இதெல்லாம் கரைஞ்சி வரத்துக்காக. இதில் ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 சொட்டு போல் சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்துட்டு நல்லா இதோட கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது போல் கலந்துருங்க. சர்க்கரையெல்லாம் கரைய வச்சுக்கோங்க கலந்து. 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது உள்ளே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி தட்டாத. இதில் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறேன் நான் இன்றைக்கி. உருக்குன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வரைக்குமே சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க இந்த கேக்கு. நான் உருக்கில் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நெய் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா நம்மளுக்கு கேக் சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக வரும். சேர்த்துட்டு நல்லா இதோட பிளெண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓரங்களில் தங்கி தனியாக அந்த எண்ணெயும் நெய்யும் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இதை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். நான் ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கிட்டேங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுக்கோங்க. 10லேருந்து அரை மணி நேரம் வரைக்குமே ஊற வச்சுக்கோங்க. ரவை ஊற தான் நம்மளுக்கு அந்த இது நல்லா வெந்து கேக் நல்லா பஃப்ன்ட்டு வரும். இப்போ நான் இந்த ஆர்ட் மோல்டுலாம் செய்ய போகிறேன். அதுக்காக அதில் ஆயில் பட்டர் ஷீட் போட்டு அதில் சுற்றியுமே ஆயில் க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி செய்யும்போது ஒட்டாமல் வரும். குக்கரில் நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. இது பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற உப்பு தான். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நம்ம பேக் பண்ண பக்கம் இந்த கலராக ஆகிடும். இப்போ பாருங்கள், ஊறினவுடனே எந்தளவுக்கு திக்னஸ் ஆகிடுச்சு. அந்த தண்ணிலாம் இழுத்து ரவை ஊறி வந்துடும். பேட்டர் நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக ஆகிடும். இப்போ இதில் மோல்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நான் குக்கரை ப்ரீ ஹீட் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா ஒரு தடவை தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் உள்ளே வச்சுக்கிட்டேன் குக்கர் உள்ளே. இது வெந்து வரத்துக்கு நம்மளுக்கு குறைஞ்சது 25லேருந்து 30 நிமிஷம் போல் ஆகும். ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அந்த இதில் தான் நான் வேக வச்சேன். நடுவில் ஒரு ஸ்போர்க் வச்சு பாருங்கள் வெந்துருச்சான்ட்டு. எனக்கு சுற்றியுமே சீக்கிரம் வந்துருச்சு. அந்த நடு பாகம் மட்டும்தான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இந்த பிளேஸ் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. மற்றபடி வேறு சுற்றியுமே நல்லா வந்துருச்சு. இப்போ இதை டீமோல்டு பண்ணிடலாம். ஒரு பிளேட்டுக்கு நான் அப்படியே கவுத்திக்கிட்டேன். பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். இதெல்லாம் ஆறுனங்காட்டி செய்யுங்க. நான் நல்லா ஆற வச்சுட்டு தான் எடுத்தேன். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த கேக் சுட சுட எடுத்தோம்னா அப்படியே பிஞ்சு வந்துடும். சேஃபாக இருக்கிறது கேக்கே 2ஆக கூட பிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட்டும் நல்லா சூப்பராக எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக கேக் வந்துருந்ததுங்க. இதில் நான் சும்மா டெக்கரேஷனுக்காக முந்திரிலாம் வச்சுருந்தேன். நல்லா கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவுமே சாஃப்டாக கத்தி இறங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரவைலாம் அப்படியே நல்லா மலர்ந்து வெந்து வந்துருந்தது. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க இந்த கேக். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய மற்ற அப்டேட்டையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.